எனக்கு என்னடா பண்றீங்க? பிக் பாஸ் வீடியோல மாமா வீடா இது? பிக் பாஸ் டே 10 நம்ம ஹிந்தி பிக் பாஸ் கலாய்ச்சோம், மலையாளி பிக் பாஸ் கலாய்ச்சோம். தமிழ் பிக் பாஸ் பாக்க நீட்டா இருக்கு, ஆடியன்ஸ்ல வாட்சபிளா இருக்கிற ஃபேமிலி பிக் பாஸ் நினைச்சோம்ல. கரும்பு அதை கிறுக்குன்னு இன்னைக்கு எபிசோட் பண்ணி தொலைஞ்சிருக்கானுங்க. ஐயோ போற போக்க பார்த்தா இதுக்கு உல வச்சிருக்க போல தோணுச்சு. டே 9 எபிசோட வந்து இன்னைக்கு எபிசோட்ல பாதி மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல என்னாச்சு அப்படின்னா அரூராவும் துஷாரும் அந்த பக்கம் கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணி சுத்தி இருக்காங்க. அதுவும் அதுக்கப்புறம் ஆதிரியும் எஃப்ஜேவும் அதுங்க ரெண்டு நேத்து லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஒரு நாள் தான் நான் இதை என்னோட இழந்துட்டு இருக்கேன் நானு. அப்புறம் பல வருஷமா லவ் பண்ணாம இதுங்க ரெண்டு ஒரு லவ் பீட்டர் விட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தோம்னா விஜய் பாரு கமர்தினம் அது 10வது வரைக்கும் கமர்தினுக்கு ரெண்டு பக்கம் போட்டி வேற. இதுலயும் அரூர் அவர் சேர்ந்திருக்குது. இது பிக் பாஸா இல்ல மாமா வீடான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது 10வது வரைக்கும் இந்த விஜய் பாரு அரூர் வெளியே உட்காந்துட்டு மார்க் போட ஆறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள இருக்க பாய்ஸ் டீமுக்கு எல்லாம் மார்க் போட ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு எவ்வளவு மார்க், சபரிக்கு எவ்வளவு மார்க், கமர்தினுக்கு எவ்வளவு மார்க், எஃப்ஜேக்கு எவ்வளவு மார்க் மார்க் போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது ஒரு ஃபேமிலி ஷோடா? பட் வெளியில இப்படிதான் இருப்பாங்க. அது வந்து மிச்ச பிக் பாஸ் ஓகே, தமிழ் பிக் பாஸ்க்கு இந்த இது புதுசா இருக்கு, ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மாதிரி இரிட்டேட்டா இருந்துச்சு. ஃபேமிலியா உட்காந்து பிக் பாஸ் பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. அந்த மாதிரி நேற்று எபிசோட் ஒரு வழியா கட் பண்ணி முடிச்சு இன்னைக்கு காலையில எபிசோட ஸ்டார்ட் பண்ணாங்க. பாட்டு பாடி அழகாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சது. எங்கடா பிரச்சனை நடக்கலன்னு பார்த்தா ஆரம்பிச்சிச்சு. யார் ஆரம்பிப்பா? நம்ம விஜய் பாரு தான். ஏன்னா அன்னைக்கு சாப்பாடுல உப்பு போட்டாங்கல்ல, கொஞ்சம் அந்த உப்பு போட்ட சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா. நேற்று வந்து நான் சாரி கேட்டேன்ல, என்னால் தான் சமைக்காம போயிட்டீங்க, ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணீங்க, நான் வந்து சாரி கேட்டேன்ல. இன்னைக்கு உங்க நாள் சாப்பாடு வேஸ்டா போச்சு, நீங்க வந்து சாரி கேளுங்க, எல்லாத்தையும் வம்பு இழுத்துட்டு இருக்கு. ஏமா தாயை என்னமா நீ பண்ணி தொலை இருட்டிட்டாங்க. சரி அது எல்லாத்தையும் சாரி கேளுங்க, யார் சாரி எல்லாம் கேட்கல. அது ஏதோ வடகமான பண்ணிட்டு கனியக்கா முடிச்சாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கனியக்கா சொல்றாங்க, எனக்கே என்ன பார்க்கும்போது வில்லி மாதிரி தெரியுது. ஆனா என் பிள்ளைங்க சொல்லி அனுப்புறாங்க நான் இப்பெல்லாம் இருக்க கூட. ஆனா அதுக்கு மாறி போய் நானே வில்லியா மாறிட்டு எனக்கு என்னோட லிமிட்டை மீறி நான் வந்துட்டேன் நான் அப்படின்ட்டு அதுவும் போட்டுமே உடச்சு. ஆமா இங்க வந்ததுக்கு அப்புறம் கனியக்கா லைட்டா பார்க்க வில்லி மாதிரி இருந்ததுதான் எனக்கும். அதுக்கப்புறம் துஷார் மேல ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னா அந்த பையன் நல்ல பையன். ஏன்னா அரூரா வந்து அவனை வா உட்காந்து பேசுவா, இப்பெல்லாம் கைப்படி ஹக் பண்ணி கூப்பிச்சா. இல்ல வேற இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு அப்படின்னு நினைக்காத அப்படின்ட்டு ஏகே வயசுல பேசிட்டு போயிட்டாப்ல. அந்த பொண்ணு அவனை வா பேசலாம், கிட்ட நெருங்கி பேசலாம் ஏதாவது சொல்லும்போது இல்ல வேற அப்படின்ட்டு அந்த பையன் வெளியே போயிட்டான். நல்ல பையனா இருக்கேடா, அவனுக்கு வெளியே நல்ல ஃபியூச்சர் இருக்குடா தம்பி அப்படிதான் தோணுச்சு. அந்த பொம்மை பம்பி டாஸ்கை திரும்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நேற்று முடிஞ்சு நேற்று வந்து கெமியும் விஜய் பாரு ஆயிட்டாங்க. இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல வந்து ஆரம்பத்துல வினோத், அரூரா, திவாகர் இவங்க 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டீலக்ஸ் டீம்ல இருந்து கிட்டத்தட்ட 4 பேர் வெளியே போயிட்டாங்க. 3 பேர் மட்டும் வெளியே போனா போதும்னு நினைக்கிறேன். அவள்தான் பிக் பாஸ் டீம் தான் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். அடிச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு தொட்டத்தோடு இருக்கும், சண்டை போறாங்க. பிக் பாஸ் இப்படிதான் இருக்கணும். ஆனா நசன் கத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு எபிசோட். அப்படிதான் அவன் பிடிச்சு கை பிடிச்சு இழுக்கிறாங்க. இது பண்ணக்கூடாதுன்னா அப்படிதான் டக்குனு வினோத் போய் கெமி இப்படி கட்டி பிடிச்சிட்டாப்ல. அவன் தொடவே கூடாது இல்ல டிஃபென்ஸ் பண்ண சொன்னாங்க, கட்டி பிடிச்சா. அது ஒரு மாதிரி சண்டை போச்சு. கடைசியில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா முடிச்சிட்டாங்க. வேலை அவன் விஜய் பாரு அப்படி பண்ணிருந்தான், மோனி நீ செத்தடா. இந்த சர்ச்செல்லாம் போயிட்டு இருக்கும்போது டக்குனு திவாகர் வந்துட்டு பாவம் வினோத் இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா அப்படின்னு. வினோத் திவாகர் காம்போ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்னன்னா அதுக்கு ரெண்டு டாமஞ்சேரி காம்போ மாதிரி, இந்த கவுண்டமணி செந்தில் மாதிரி 2 பேரும் முகத்திலேயே பேசிக்கிறது, கண்ணால பேசிக்கிறது, அது ஒரு மாதிரி நக்கல கேலியும் நல்லா இருந்துச்சு அவங்களோட காம்போ. நான் நிறைய மீம்ஸ் பார்த்து நான் முடிஞ்சா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ற போய் பாருங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதெல்லாம். சோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் விக்கல் விக்ரமுக்கு பேச தெரியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து 10 நாள்ல வாயே தரல. எனக்கு என்னன்னு தெரியல, ஃபுட்டினால ஒரு மாதிரி எமோஷன் ஆயிட்டா. என்னாச்சுன்னா டீலக்ஸ் டீம்காரங்க வந்து பிக் பாஸ் அதாவது நார்மலா கொடுத்திருந்த இந்த மளிகை ஜாமான் இருந்து வெங்காயத்தை கொண்டு போய் டீலக்ஸ் டீமுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தேவைன்னா சொல்லுங்க, நாங்க வெங்காயத்தை தரோம், நீங்க பாட்டு அதிகமா போட்டு செஞ்சுட்டே நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு வெங்காயத்தை குளத்துக்கு வச்சாங்க. எல்லாருமே கத்துட்டாங்க. திடீர்னு விக்கல் விக்கணும்னா பிச்சை எடுக்க வந்திருக்கேன், பிச்சை எடுத்து சாப்பிட அவசியம் கிடையாது. என்னத்துல அந்த மாதிரி திடீர்னு கோவப்பட்டு கத்துன்னு கத்துறாப்புல, அழுதுட்டாப்ல. உண்மையிலேயே ரொம்ப அழுதுறாப்புல. ஏன்னா ஒருத்தர் போய் சாப்பாடு 2 வெங்காய குடியில போய் அரிஞ்சுக்கிறேன்னு சொல்லல, ரொம்ப மோசமா இருக்கும். அது தெரியல, அந்த மனுஷன் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாப்ல நினைக்கிறேன். அதனால ரொம்ப அழுது அந்த வெங்காயத்தை வாங்கி வெளியே வச்சாலும் திரும்பி பிக் பாஸ் டீம் எனக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க, நான் இருக்கிறத சமைச்சுக்கணும் அந்த வெங்காயத்தை டீலர் டீம்லயே வச்சுட்டாங்க. சண்டை கண்டிப்பா நாளைக்கு இல்லைன்னா சாட்டர்டே சண்டேல வந்தாதான் தெரியும். ஏன்னா ரொம்ப விஜய் சேதுபதி சண்டை போடுங்க சொன்னார். அதுக்கு நீ அநியாயத்துக்கு இப்படி பண்ண சொல்லல, ரொம்ப இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இது எப்படி ஆகி போச்சுன்னா பிக் பாஸ் டீலக்ஸ் டீமுக்கு பெரிய இடையில பெரிய சண்டை வந்துட்டு இருக்கு. 10வது வரைக்கும் பாக்குற நமக்கு எப்படி இருக்கும்னா டீலக்ஸ் டீம் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க மாதிரி ஆயிரும். என்ன காரணம், அங்க அவங்களோட வேலையை கரெக்டா தான் பண்றாங்க. ஆனா நமக்கு எப்படி தெரியும்னா டீலக்ஸ் டீம் இருக்காவே மோசமானவங்க மாதிரி போட்டு ஐடியா இருக்கு. டக்குனு முடிஞ்சு எல்லாரும் ஈவனா ஒரே இதா வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இன்னைக்கு ஸ்டோரி டெல்லிங் வச்சிருந்தாங்க. என்னடா ஒன்னும் போவே இல்லையேன்னு பார்த்து டக்குனு ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்டோரி சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு ரம்யாஜோ வந்து அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க. நான் கூட அந்த பொண்ணு ஒரு ஆட்டக்காரி ஸ்ட்ரீட் டான்ஸர் அப்படின்னு ஒரு மாதிரி தப்பா நினைச்சது. அது எப்படி ஆச்சுங்கிற பின்னாடி ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னு இது பண்ணும். சோ அந்த ஸ்டோரி கேட்கும் போது என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பையனை உண்மையா லவ் பண்ணுச்சு, அந்த பையனை பேச்ச கேட்டு ஒரு விஷயத்த பண்ணுச்சு. கடைசியா அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான்.
விட்டுட்டு போகாம திரும்ப அந்த பையன் ஜெயிலுக்கும் போயிட்டான். அந்த பையனை காப்பாத்துறான். அதை விட்டுட்டு போயிட்டானே ஒரு பையன் அப்படின்ட்டு இல்லாம வெளியே கடனை வாங்கி அந்த பையனை திரும்பி ஜெயில இருந்து வெளியே எடுத்து திரும்பி லவ் பண்ணுச்சு. அதுக்கு அந்த பையன் மோசமான வார்த்தையை சொல்லிட்டான், இதெல்லாம் பண்ணி இந்த காசை வாங்கினியா அப்படின்ட்டான். அந்த பையனுக்காக இந்த பொண்ணு ரோட்ல அதாவது ஸ்ட்ரீட் டான்ஸர் ஸ்டேஜ் டான்ஸர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி லோக்கல் டான்ஸர் அந்த பொண்ணு அந்த பையனுக்காக இல்லாம மாறிச்சு. கடைசி அந்த பையனே இல்லாம அந்த பொண்ணோட கெரியரே மாறி போய் அதுக்கு ஒரு திருநங்கை ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லா இருக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த பொண்ணு எல்லாருமே அவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி கிளாமர் பண்றான் அந்த பொண்ணு இதை பண்ணிட்டு அவங்களோட பேக் ஸ்டோரி கேட்கும் போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது கொஞ்சம் மோசமான ஸ்டோரி தான் இருந்துச்சு. அந்த பையன் ரம்யாஜாவோட லவர் இந்த வீடியோ பார்த்தாப்ல, பிக் பாஸ் பார்த்தாப்ல அந்த பையனை செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு அந்த வீடியோ. ஓகே மக்களே, இன்னைக்கு டே 10 அவ்வளவுதான் கண்டென்ட் இருந்துச்சு. பிக் பாஸ் வீட மாமா வீட மாத்திட்டாங்க. நிறைய சண்டை சச்சரவு, மாஸ்க் டாஸ்க், ஏகப்பட்ட டாஸ்க் பயங்கரமா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோட் என்னன்னு பார்க்க மறக்காம நம்ம சேனலை பாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஜம்மு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.